அத்தியாயம் 1. முன்னுரை. ஒரு சித்தாந்தத்தின் பிறப்பு. வரலாறு என்பது வெறும் அரசர்களாலும் போர்களாலும் எழுதப்பட்டது மட்டுமல்ல, அது பசியாலும் வலியாலும் அதிகாரத்திற்கு எதிரான கோபத்தாலும் எழுதப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் உலகை உலுக்கிய ஒரு தத்துவம் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாகவும் பல நாடுகளின் அதிகாரமாகவும் இருக்கிறது. அதுதான் கம்யூனிசம். செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான அந்த பெரிய சுவர் எப்படி உருவானது? அந்த சுவரை தகர்க்க நினைத்தவர்கள் யார்? கார்ல் மார்க்ஸ் கண்ட கனவு நிஜமானதா, அல்லது அது ஒரு தோல்வியுற்ற பரிசோதனையா? வாருங்கள், வரலாற்றின் இரத்தமும் கண்ணீரும் கலந்த அந்த சிவப்பு பக்கங்களை புரட்டுவோம். அத்தியாயம் 2. வேர்கள். தொழிற் புரட்சியும் மனித அவலமும். கம்யூனிசம் பிறப்பதற்கு முன்னால் உலகம் எப்படி இருந்தது? 1760களில் லண்டன் மற்றும் பாரிஸின் தெருக்களில் நடந்து சென்றால், ஒரு புறம் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளையும் மறுபுறம் பிச்சை எடுக்கும் குழந்தைகளையும் பார்த்திருக்கலாம். இதுதான் தொழிற்புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இயந்திரங்கள் மனிதனின் வேலையை எளிதாக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நடந்தது வேறு. நிலப்பிரபுத்துவ முறை, ஃபியூடாலிசம் ஒழிந்து முதலாளித்துவ முறை, கேபிட்டலிசம் வேரூன்றியது. கிராமங்களில் விவசாயம் செய்த மக்கள் பிழைப்பு தேடி நகரங்களுக்கு வந்தனர். அங்கே அவர்கள் தொழிலாளர்கள் எனும் புதிய வர்க்கமாக மாறினர். ஒரு நாளைக்கு 16 மணி நேர வேலை, பாதுகாப்பற்ற சூழல், மிக குறைந்த ஊதியம். 5 வயது சிறுவர்கள் கூட நிலக்கரிச் சுரங்கங்களில் கரிக்கரையுடன் வேலை செய்தனர். லாபம் அனைத்தும் ஒரு சில முதலாளிகளிடம் மட்டுமே குவிந்தது. இந்த அநீதிதான் கம்யூனிசம் எனும் விதை முளைக்க தேவையான ஈரப்பதத்தை தந்தது. அத்தியாயம் 3. கார்ல் மார்க்ஸ், தத்துவத்தின் தந்தை. 1818இல் ஜெர்மனியில் பிறந்த கார்ல் மார்க்ஸ் ஒரு சாதாரண மனிதராக வரலாற்றில் நுழையவில்லை. அவர் ஒரு புயலாகத் தோன்றினார். மார்க்ஸ் ஒரு தத்துவ ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்னார், தத்துவ ஞானிகள் உலகை இதுவரை விவரித்திருக்கிறார்கள், ஆனால் முக்கியமானது அதை மாற்றுவதுதான். மார்க்ஸ் தனது நண்பர் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸுடன் இணைந்து வரலாற்று பொருள் முதல்வாதம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்ற கருத்தை முன்வைத்தார். அதாவது, ஒரு சமூகத்தின் பொருளாதார அமைப்பே அந்த சமூகத்தின் மதம், சட்டம் மற்றும் அரசியலை தீர்மானிக்கிறது. 1848இல் இவர்கள் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, உலகத் தொழிலாளர்களை நோக்கி வீசப்பட்ட ஒரு அறைகூவல். உழைப்பு என்பது ஒரு சரக்கு அல்ல, அது ஒரு உயிர் சக்தி என்று மார்க்ஸ் முழங்கினார். அத்தியாயம் 4. வர்க்க போராட்டம் மற்றும் உபரி மதிப்பு. மார்க்சின் தத்துவத்தின் இதயம் உபரி மதிப்பு, சர்ப்ளஸ் வேல்யூ. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை உருவாக்குகிறான். அந்த பொருளின் உண்மையான மதிப்புக்கும் தொழிலாளிக்கு வழங்கப்படும் கூலிக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளிதான் உபரி மதிப்பு. இந்த லாபத்தை முதலாளி திருடிக் கொள்கிறான் என்பதே மார்க்சின் வாதம். இதன் விளைவாக சமூகம் 2 துருவங்களாக பிரிகிறது. புர்ஷ்வா, புர்ஜுவாசி, உற்பத்தி சாதனங்களை நிலம், இயந்திரம் வைத்திருப்பவர்கள். புரோலெட்டாரியட், புரோலிட்டாரியட், தனது உழைப்பை தவிர விற்பதற்கு ஏதுமில்லாதவர்கள். இந்த இருவருக்கும் இடையிலான போராட்டம் புரட்சியில் முடியும் என்றும், அந்த புரட்சியின் முடிவில் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் அமையும் என்றும் மார்க்ஸ் கணித்தார். அத்தியாயம் 5. ரஷ்ய புரட்சி முதல் வெற்றி. மார்க்சின் தத்துவங்கள் காகிதத்தில் இருந்தன. அதை நிஜமாக்கியவர் விளாடிமிர் லெனின். 1917இல் ரஷ்யா வறுமையிலும் போரிலும் சிக்கித் தவித்தது. ஜார் மன்னரின் ஆட்சிக்கு எதிராக
பெட்ரோகிராட் தெருக்களில் மக்கள் திரண்டனர். லெனின் தலைமையிலான போல்ஷிவிக் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. இது உலக வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. முதலாக ஒரு நாடு சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் ஆளப்பட்டது. தனியார் வங்கிகள், தொழிற்சாலைகள் அரசுடைமையாக்கப்பட்டன. நிலங்கள் விவசாயிகளுக்கு பிரித்துக்கு கொடுக்கப்பட்டன. சோவியத் யூனியன் USSR உருவானது. லெனின் மரணத்திற்கு பிறகு ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அவரது காலத்தில் ரஷ்யா ஒரு பெரும் தொழில் சக்தியாக மாறியது. ஆனால் அதே சமயம் கடுமையான கட்டுப்பாடுகளும் விமர்சனங்களும் எழுந்தன. அத்தியாயம் 6. சீன புரட்சி மற்றும் மாவோயிசம். கம்யூனிசம் ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு பயணித்தது. சீனாவில் மாவோஜேடோங் ஒரு புதிய முறையை பின்பற்றினார். மார்க்ஸ் தொழிலாளர்களை நம்பினார், ஆனால் மாவோ விவசாயிகளை நம்பினார். 1949 நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு சீன கம்யூனிச குடியரசு உருவானது. மாவோ கொண்டு வந்த மகா குதிப்பு, கிரேட் லீப் ஃபார்வர்ட் மற்றும் கலாச்சார புரட்சி, கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஆகியவை சீனாவை சமூக ரீதியாக மாற்றியமைத்தன. இன்று சீனா ஒரு பொருளாதார வல்லரசாக இருப்பதற்கு அந்த ஆரம்பகால கட்டுமானங்களே அடிப்படை. அத்தியாயம் 7. இந்தியாவில் கம்யூனிசம். சிங்காரவேலர் முதல் இன்று வரை இந்தியாவில் கம்யூனிசம் எப்படி தொடங்கியது? 1920களில் டாஷ்கண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மிக முக்கியமானவர். 1923 சென்னையில் முதல் முறையாக மே தினத்தை மே டே கொண்டாடியவர் அவர்தான். இந்திய கம்யூனிஸ்டுகள் சுதந்திர போராட்டத்திலும் நில சீர்திருத்த போராட்டங்களிலும் பெரும் பங்காற்றினர். தெலுங்கானா ஆயுத போராட்டம் முதல் கீழவெண்மணி தியாகங்கள் வரை கம்யூனிஸ்டுகளின் இரத்தம் இந்திய மண்ணில் உறைந்துள்ளது. கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் திரிபுராவில் கம்யூனிச அரசுகள் அமைந்தன. கேரளாவின் கல்வி மற்றும் சுகாதார தரம் இன்று உலகளாவிய அளவில் பேசப்படுவதற்கு அங்கு நடந்த கம்யூனிச நிலச்சீர்திருத்தங்களே காரணம். அத்தியாயம் 8. கியூபா மற்றும் சேகுவேரா ஒரு தீராத கனவு. கம்யூனிசம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த பச்சை நிறச் சீருடையும் கையில் சுருட்டும் வைத்திருக்கும் சேகுவேராதான். கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோவுடன் இணைந்து அவர் நடத்திய புரட்சி அமெரிக்காவின் மூக்கிற்கு அடியில் ஒரு கம்யூனிச நாட்டை உருவாக்கியது. சேகுவேரா ஒரு நபர் அல்ல, அவர் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு குறியீடு. இன்றும் உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களின் ஷர்ட்டுகளில் சேகுவேரா இருப்பதற்கு அவர் முன்வைத்த அந்த சமத்துவ கனவுதான் காரணம். அத்தியாயம் 9. வீழ்ச்சியா அல்லது மாற்றமா? 1991 சோவியத் யூனியன் உடைந்தபோது முதலாளித்துவ நாடுகள் கம்யூனிசம் இறந்துவிட்டது என்று கொண்டாடின. ஆனால் அது உண்மையா? கம்யூனிசம் ஒரு அரசியல் ஆட்சியாக சில இடங்களில் வீழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒரு தத்துவமாக அது இன்றும் உயிருடன் இருக்கிறது. இன்றைய நவீன உலகில் செல்வ சமமின்மை, வெல்த் இன்இக்வாலிட்டி உச்சத்தில் இருக்கிறது. உலகின் 1% செல்வந்தர்களிடம் 99% சொத்துக்கள் உள்ளன. இந்த நிலை நீடிக்கும் வரை மார்க்ஸ் சொன்ன அந்த வர்க்க போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அத்தியாயம் 10. முடிவுரை. எதிர்காலம் என்ன? முடிவாக கம்யூனிசம் என்பது ஒரு காலாவதியான கொள்கை அல்ல, அது அதிகாரத்தை நோக்கி கேட்கப்படும் ஒரு கேள்வி. 8 மணி நேர வேலை, பெண்களுக்கான வாக்குரிமை, தொழிற்சங்கங்கள், குறைந்தபட்ச ஊதியம் என இன்று நாம் அனுபவிக்கும் பல உரிமைகளுக்கு பின்னால் ஒரு கம்யூனிஸ்டின் போராட்டம் இருக்கிறது. சமத்துவம் என்பது ஒரு இலக்கல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணம் தொடரும்.